எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். லூர்து தொலைக்காட்சி வழியாக மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இது 38வது நாளின் மாற்றமா ஏமாற்றமா இதன் வழியாக 10 கட்டளையின் 10வது கட்டளையை சிந்திக்க ஜெபிக்க அன்போடு உங்களை அழைக்கிறேன். விடுதலை பயன் 20வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. பிறருக்கு உரியதை எதையும் கவர்ந்திட நினைக்காதே, விரும்பாதே. சேம் அதே கவர்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்கேயும் பயன்படுத்துறாங்க. 7வது கட்டளை களவு, 8வது கட்டளை பிறர் மனைவியை விரும்புவது. இப்ப இந்த 7, 8 ரெண்டையும் சேர்த்து ஒரு கட்டளையா மிக முக்கியமான ஒரு சிந்தனைக்கு நம்மை அழைக்கிறது. குறிப்பா இது கட்டளையை மீறுகிற போது மற்ற 9 கட்டளையும் உடைந்து போகிறது. ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு கட்டளை இந்த 10வது கட்டளை அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம். அப்ப இந்த 10வது கட்டளை உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் 1 அரசர்கள் 21வது அதிகாரம் 1லிருந்து 16 வரை உள்ள இறை வார்த்தைகள் ரொம்ப அழகா நம்ம பேராசைப்படுகிற போது, பிறர் பொருளுக்கு பிறர் மனைவிக்கு ஆசைப்படுகிற போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகாப் அப்படிங்கிற அரசன் இருப்பான், அவரோட மனைவி ஜெசபெல் என்ற அரசி இருப்பாள். அவர்களுக்கு அருகாமையில் நல்ல வசதியான நாபோத் என்கிற ஒரு திராட்சை தோட்ட ஊழியரும் இருப்பார். அப்படி இருக்கிற போது ஜெசபெல் பேராசைப்பட்டு தன் கணவன் ஆகாபின் இடத்துல அந்த நாபோத்தினுடைய இடத்தை எப்படியாவது நாம் அபகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகாப் முதலில் பணிந்து கேட்கிறார், மிரட்டி கேட்கிறார். 3வது முறைகேடாக அவரை ஏமாற்றி அந்த சொத்துக்களை பிடுங்கிக் கொள்கிறார். ஆனா அதனோட நிறைவு என்ன? ரொம்ப அழகா நம்ம பார்க்கிறோம். நாளை மாலை சூரிய உதயத்திற்குள் நாய்கள் உன் இரத்தத்தை நக்கும் என்று சொல்லி பரிதாபமான ஒரு மரணத்தை ஆகாபும் ஜெசபேலும் சந்திப்பதை நாம் இறை வார்த்தையில் வாசிக்க கேட்டோம். அப்ப இந்த கட்டளை எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 1லிருந்து ரொம்ப அழகா சொல்லுது. கடவுள் நமக்கு கொடுத்திருப்பதை கொண்டு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஸோ 5 காரியங்களை நாம் செய்கிற போது இன்னைக்கு பிராக்டிக்கலா இந்த பாவத்திலிருந்து வழி நடத்தப்பட, இந்த பாவத்தில் விழுந்து விடாமல் இருக்க ஒரு வாய்ப்பா இருக்கும். முதல் காரியம், உன் இதயத்தை ஆண்டவருக்கு கொடு. திருத்தூதர் பணி 17வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் உங்க இதயத்துக்குள்ள வந்துட்டா இந்த உலக பிரகாரமாய் இருக்கக்கூடிய காரியங்கள் துரத்தி அடிக்கப்படும், தூர தள்ளப்படும். 2வது, பி கிரேட்ஃபுல். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நாட் த ப்ராப்ளம்ஸ். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி உள்ளவனாய் இரு. ஏன்? கடவுள் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறார், அழகா வச்சிருக்கிறார். கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார், நமக்கு கீழ் உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்ம மேல இருக்கிறவங்கள தான் பார்க்குறோம். அது இல்லையே, அது கிடைக்கலையே, அது நடக்கலையே அப்படின்னு அதனுடைய உந்துதல் நம்மளை என்ன செய்யும்னா பாவத்திற்கு விழச் செய்யும்.
அப்போ நம்ம கண்ணதாசனை போல சொல்றது, நமக்கு கீழ் உள்ளவர் கூட இத்தனை பேருக்கு மேலே கடவுள் என்ன வச்சிருக்கான் அப்படின்னு நன்றியோடு நினைத்து பார்க்க, ஆசீர்வாதங்களை எண்ணி அவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். மூணாவது, லேர்ன் டு லவ் நாட் த திங்ஸ் பட் பர்சன்ஸ். மனிதர்களை ஏற்று அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். உன்னோடது உனக்கு, என்னோடது எனக்கு அப்படிங்கிற பெரிய மனதோடு வாழ்கிற போது. நான்காவது, know who you are in Jesus. இந்த இயேசுவில் நீ யார் என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கொலோசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. இந்த கடவுள் உனக்குள் வருகிற போது என்னங்கிறது தெளிவுபடும் அப்படின்னு. 5வது, கிவ், கொடு, உன்னால் முடிந்த அளவு கொடு. கிவ் until it hurts. மதர் தெரேசா ரொம்ப அழகா சொல்லுவாங்க, கிவ் until it hurts. அப்ப அந்த கொடுத்தல் தான் நம்மளை உயர்த்த போகிறது, உன்னத சாட்சியாய் மாற்றப் போகிறது. இந்த பேராசை, இந்த பொருளாசை, இந்த மண்ணாசை, இந்த பெண்ணாசை, இது எல்லா ஆசையும் நம்மளை இருக்கிற இடம் தெரியாமல், தடம் தெரியாமல் அழித்து விடும். ஆண்டவரில் அர்ப்பணிப்போம். 5 காரியங்கள். என் இதயம் ஆண்டவருக்கு சொந்தம், எல்லா நிலையிலும் நன்றியோடு இருப்பேன், அன்பு செய்வேன், மனிதர்களை, பொருட்களை அல்ல. 4வது, என்னுள் இருக்கிற இயேசுவின் வழியாக நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டு என்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை சந்தோஷமாய் கொடுக்க முன் வருகிறேன் என்று சொல்லி முன் வருவோம். இறைக்கரம் தொடர்ந்து நம்மை வல்லமையாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டும். செபம் கேட்டு தொடர்ந்து வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.